மிஸ்டர் லேடிஸ் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள். ஆரோக்கிய வாழ்க்கைக்கு நாம் செய்ய வேண்டிய நிறைய வழிமுறைகளை இன்றைக்கு மருத்துவம் சார்ந்த விஷயங்களை நாடித்தான் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது அவசியமே இல்லை. உடல்ல ஏற்படுகின்ற நோய்கள், தீர்க்கப்படுகின்ற நோய்கள், தீர்க்க முடியாத நோய்கள், என்னென்னமோ நோய்களை இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம். இதுல சில நோய்களுக்கான சிகிச்சை வெறும் மருந்தாகவே இருக்கிறத பார்க்கிறோம். சில நோய்களுக்கு அறுவை சிகிச்சை தேவைப்படுது அப்படிங்கிறத பார்க்குறோம். சில நோய்கள் என்ன செய்தாலுமே குணமாகாது. இருக்கின்ற வகரை இந்த நோயோடு நீங்கள் போராடித்தான் ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுவதையும் பார்க்கிறோம். இந்த மாதிரி நிறைய சிரமங்களோடு போராடி கொண்டிருக்கக்கூடிய நமக்கு நோயை தீர்க்க முடியவில்லை என்றாலும் கூட தினசரி நம்முடைய வாழ்க்கையில் அந்த நோயுடைய சிரமத்தை குறைக்க ஏதேனும் ஒரு வகையான முயற்சி நமக்கு கிடைக்கும்னா, ஒரு வழி நமக்கு கிடைக்கும்னா, அதை விட சிறந்த விஷயம் இன்றைக்கு உலகத்தை என்ன இருக்க முடியும் இல்லையா? இன்னைக்கு நம்மில் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சவால் என்ன தெரியுமா? நோய் தீர்வதற்கான வழியாக நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகளை விடுத்து இயற்கை மருத்துவமும் இயற்கையும் சொல்லித் தருகின்ற வழிகளை காது கொடுத்து கூட கேட்பது கிடையாது. உதாரணத்துக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு நாட்டுடைய ஒரு உதவி தலைவராக இருந்த ஒருவர் என்னை பார்க்க வந்தார். நம்ம நாடு கிடையாது, வெளிநாடு. அவருக்கு நீண்ட கால மூலநோய். மூலநோய்க்கு 3 முறை ஆப்ரேஷன் பண்ணியாச்சு. இங்கே இந்தியா வந்திருந்த டைமில் யாரோ ஒருத்தர் விருந்து கூப்பிட்டாங்கன்னு போயிட்டு அந்த இடத்துல சாப்பிட்டு பயங்கர வலி வேதனை. இப்போ விருந்துக்கு அழைத்தவர் என்னுடைய ஒரு நண்பர் அப்படிங்கிறதுனால அவர் இல்லை நீங்கள் நிறைய ஆப்ரேஷன்லாம் பண்ணிட்டீங்க, ஒரு முறை நீங்கள் சாரை பாருங்கள். அப்போ அவர் என்னை பார்க்க வந்திருந்தார். ஒரு மருந்துகளாக எனக்கு உள்ள எதுவும் வேண்டாம், எனக்கு வேறு ஏதாவது பண்ணுங்க அப்படின்னாரு. சரின்னு சிட்ஸ் பாத் எப்படி எடுக்கிறதுங்கிறத அவருக்கு சொல்லி கொடுத்து மாசிக்காயை நம்ம மருத்துவமனையிலே கஷாயம் போட்டு ஒரு 10 நிமிஷம் இதில் உட்காருங்க, உங்களுக்கு வலி குறையும், பிறகு என்ன வேணுங்கிறத பார்க்கலாம். அவர் ஐயையோ இதெல்லாம் செஞ்சால் எப்படி குறையும் அப்படி குறையும், நான் ஆப்ரேஷனுக்கே போகிறேன், ஊசி போட்டுக்கிறேன், மருந்து சாப்பிட்றேன், ப்ளீடிங்கை நிறுத்தத்துக்கு அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு ஒரு 20 மினிட்ஸ் ஆர்கியூ பண்ணிட்டு இருந்தார். அப்புறம் கூட வந்திருந்த நம்பர் அவரை பெர்சுவேட் பண்ணி, இல்லைங்க சார் சொல்கிறார்ல ஒரு 20 மினிட்ஸ் பண்ணுங்க அப்படின்னு. நம்ம தெரப்பி ரூமில் தெரப்பிஸ்ட் அவங்கள கூப்பிட்டு போய் முறையாக அவரை சிட்ஸ் பாத் எடுக்க வச்சு கூட்டிகிட்டு வந்தாங்க. போகும்போது வேண்டா வெறுப்பாக போனவர் போயிட்டு வந்த உடனே என்கிட்ட கேட்ட முதல் கேள்வி என்ன தெரியுமா? அது என்ன மேஜிக் பவுடர், அதை என்கிட்ட கொடுங்களேன், நான் கொஞ்சம் ஊருக்கு எடுத்துகிட்டு போவா அப்படின்னு கேட்டார். அப்போ யோசிச்சு பாருங்க, அறுவை சிகிச்சை தான் தேவை, வேற வழியே இல்லைன்னு சொல்லப்பட்ட ஒரு நோய், வலியும் வேதனையும் பொறுக்க முடியாமல் என்ன செய்தாலும் எனக்கு வலி தீரவில்லை அப்படின்ற துயரத்தை ஏற்படுத்திய நோய் ஒரு 15 நிமிடம் ஒரு சிட்ஸ் பாத் எடுக்கும்போது, குறிப்பாக மாசிக்காயை கொண்டு எடுக்கக்கூடிய சிட்ஸ் பாத் அவங்களுடைய வலியும் வேதனையையும் குறைத்து ஒரு 15 நிமிடத்தில் ஒரு புன்னகையை வரவழைத்து அந்த மருந்தை நான் ஏன் என்னுடைய வீட்டுக்கு சென்று பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஆசையை உருவாக்கி அவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுத்ததுன்னா, அப்போ யோசிச்சு பாருங்க, நம்ம எல்லாருமே இன்றைக்கு செய்ய வேண்டிய செய்யக்கூடிய வேலைகளில் மிக முக்கியமாக செய்யக்கூடியது எதுனா, இன்றைக்கு நம்முடைய நோய்க்கு நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய மருந்துகள் மாத்திரைகள் மட்டுமல்ல, அதை மீறி நம்முடைய இல்லத்திலேயே நாம் செய்யக்கூடிய சின்ன 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 முயற்சிகள் நம்முடைய ஆரோக்கியத்தை மிகப்பெரிய அளவில் மேம்படுத்தும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு கருத்து. அந்த வகையில் இன்றைக்கு பாத அபியங்கம்னு சொல்லக்கூடிய பாத குளியல் சிகிச்சையை பற்றி தான் உங்ககிட்ட பேச போகிறேன். இது என்ன பாத குளியல் சிகிச்சை? இந்த பாத குளியல் சிகிச்சையை பற்றி ரோமானியத்தில், கிரேக்கர்களில், சீன பரம்பரைகளில், ஏன் நம்முடைய இந்திய ஆயுர்வேத சித்த மருத்துவத்தில் நிறைய குறிப்புகள் இருக்கிறத பார்க்குறேன். சீனர்கள் இந்த பாத குளியல்களை கால்களில் இருக்கக்கூடிய 9000 நரம்புகளுடைய முடிச்சுகளாக கால் இருக்கிறதுனால, மெரிடியன் சொல்லக்கூடிய சத்துக்களுடைய இருப்பிடமாக கால்கள் இருக்கிறதுனால, ரிஃப்ளெக்ஸியாலஜி சேர்ந்த சிகிச்சைகளும் அதே போல் அக்குபஞ்சர் சார்ந்த சிகிச்சைகளும், அதைவிட முக்கியமாக வெந்நீரில் கால் வைத்து வைக்கக்கூடிய சிகிச்சைகளையும் சீன மருத்துவத்தில் ரொம்ப பிரசித்தமாக நீங்கள் பார்க்க முடியும். இன்றைக்கு ரோமாவில் போகும்போது ஃபுட் பாத் எடுக்கக்கூடிய தனியான சலூன்ஸே அங்கே இருந்துதான். யோசிச்சு பாருங்க,
1000 வருஷத்துக்கு முன்பு, 5000 வருஷத்துக்கு முன்பு இருந்த கலாச்சாரங்களுடைய வீடுகளை எல்லாம் பார்க்கும்போது ஃபுட் பாத் கொடுக்கறதுக்குன்னே அங்கே வந்து சலூன்ஸ் இருந்தது அப்படின்னா, இன்றைக்கி பார்க்கக்கூடிய பெடிக்யூர், மெனிக்யூர் எல்லாம் இதோட ஒரு அவுட்கமாகத்தான் நம்ம பார்க்கணும். அதே போல் சீன மருத்துவத்தில், நம்முடைய ஆயுர்வேத மருத்துவத்தை போலவே மிக பழமையான மருத்துவ முறைகளில், உலகத்தில் இருக்கக்கூடிய மருத்துவ முறைகளில் சீன மருத்துவம் ஒன்று. சீன மருத்துவத்தில் நம்முடைய மருத்துவ முறையைப் போலவே பாதத்தில் இருக்கக்கூடிய அந்த சத்துக்களை, உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை எவ்வாறு வெளியேற்றி உடலை பலப்படுத்த முடியுங்கிற கான்செப்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் தியரி வரும்போது, அதில் இந்த பாத குளியல்னு சொல்லக்கூடிய பாத அபியங்கம் மிகப்பெரிய இடத்தை பெற்றிருக்கிறத பார்க்குறோம். இந்த பாத அபியங்கம் செய்கிறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும்? 5 முக்கியமான பெனிஃபிட்ஸ் கிடைக்குங்க. நம்பர் 1, இன்றைக்கு வர்மங்கள்னு சொல்லுவோம். உடலுடைய இயக்கங்கள் எப்படி இருக்குது? வாத பித்த கபம்ங்கிற 3 தோஷங்களும், செரிமான மண்டலத்திலிருந்து இனப்பெருக்க மண்டலம் வரை இருக்கக்கூடிய 7 தாதுக்களும், மூலாதார சக்கரத்திலிருந்து சஹஸ்ரஹார வரம் இருக்கக்கூடிய 7 சக்கரங்களும், அன்னமய, பிராணமய, மனோமய, விஞ்ஞானமய, ஆனந்தமயம் சொல்லக்கூடிய 5 கோஷங்கள்னு சொல்லக்கூடிய எனர்ஜி லேயர்ஸும், 108 வர்மங்களும் சேர்ந்த இந்த உடலுடைய இயக்கம் அப்படிங்கிறது வெறும் பாதத்தில் இருக்கக்கூடிய வர்மங்களை தூண்டினாலே ஆரோக்கியமாக மகிழ்ச்சிப்படுத்த முடியும், ஆரோக்கியமாக வைத்து கொள்ள முடியும், சில நோய்களை தீர்க்கவும் முடியும் அப்படிங்கிற ஒரு உண்மையை நாம் புரிந்து கொள்ள தவறியதாலோ என்னவோ இன்றைக்கு நிறைய நோய்களோடு போராடி கொண்டிருக்கிறோம். அப்போ இந்த ஆயுர்வேதத்தில் சொல்லக்கூடிய இந்த ஒரு கருத்தின்படி பார்த்தீங்கன்னா, உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய 108 வர்மங்களையும் வெறும் உங்களுடைய கால்களுக்கு புத்துணர்வு அளிப்பதன் மூலமாகவே எனர்ஜைஸ் செய்ய முடியும் அப்படிங்கிறது தான் இதில் உண்மையான விஷயம். எவ்வளோ பெரிய உண்மை பாருங்களேன்! இன்றைக்கி நம்மெல்லாம் தெரியாமலே இருந்திருக்கோம். இன்றைக்கி இந்த உண்மையான விஷயத்தில் ஃபஸ்ட்டு பண்ணுறது, உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய நோய் சாதாரண வாதபித்த கபத்தில் இருந்தாலும் சரி, வர்மங்களை பாதித்து இருக்கக்கூடிய வர்ம நோய்களாக இருந்தாலும் சரி, வெறும் பாத குளியல்னு சொல்லக்கூடிய சிகிச்சையை நம்ம செஞ்சோன்னா நம்ம உடம்புல அவ்வளவு அழகாக நோயுடைய தீவிரம் குறைவதை பார்க்க முடியும். இது நோயை குணப்படுத்துவதற்கான சிகிச்சை கிடையாது. ஆனால் அந்த நோய் குணப்படுத்த முடியாத நோயாக இருந்தாலும் கூட அந்த நோய் நம்ம உடம்புல உருவாக்கக்கூடிய வலிகளையும் வேதனைகளையும் குறைப்பதற்கு நமக்கு மிகப்பெரிய அளவில் உதவி செய்வதை நம்ம பார்க்க முடியும். 2வது, இந்த பாத குளியல் செய்யும்போது நம்முடைய லிம்ஃபாட்டிக் சிஸ்டம் மிகப்பெரிய அளவில் தூண்டப்படுவதையும் புத்துணர்ச்சி அடைவதையும் நம்ம பார்க்க முடியும். நம்ம உடம்புல நல்ல ரத்தம் செல்லக்கூடிய இரத்த குழாய்க்கும் கெட்ட ரத்தம் செல்லக்கூடிய இரத்த குழாய்க்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு மண்டலத்துடைய பெயர் தான் நின நீர் மண்டலம்னு சொல்லுவோம், லிம்ஃபாட்டிக் சிஸ்டம்னு சொல்லுவோம். நம்ம நல்ல ரத்தம் போகக்கூடிய இரத்த குழாயிலையும் கிருமிகளும் கெமிக்கல்ஸும் இருக்கும், கெட்ட ரத்தம் போகக்கூடிய இரத்த குழாய்கள்லையும் கிருமிகளும் கெமிக்கல்ஸும் இருக்கும். அப்போ இந்த நிணநீர் மண்டலத்தில் இருக்கக்கூடிய அந்த சுரப்பிகள் என்ன பண்ணணும்னா அப்படியே ஃபில்டர் பண்ணிக்கிட்டே இருக்கும். எங்கெல்லாம் உடலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய கெமிக்கல்ஸு, கிருமிகள், இறந்த கிருமிகள், நம்முடைய உடம்புடைய இறந்த அணுக்கள் இருக்கோ அதெல்லாம் ஃபில்டர் பண்ணி வெளியில் எடுத்துக்கிட்டே இருக்கும். ஒருவேளை நம்முடைய உடலுடைய நிணநீர் மண்டலங்கள் வேலை செய்யலைன்னா நம்ம உடல் பெருத்து போய்விடும். யானைக்கால் நோய்களை நீங்கள் பாருங்க, ஏன் கால் வீங்குதுன்னா செயலிழந்து போகக்கூடிய நிணநீர் மண்டலத்துடைய ஒரு வெளிப்பாடு தான் யானைக்கால் நோய். அப்போ இந்த நிணநீர் மண்டலங்களை எவ்வளவு ஆக்டிவாக நீங்கள் வச்சுக்கிறீங்களோ அளவுக்கு உங்கள் உடம்புல நோய்கள் ஏற்படாது. அதுக்கு பெஸ்ட் ட்ரீட்மெண்ட், சிம்பிள் ட்ரீட்மெண்ட், காஸ்ட் எஃபெக்டிவ் ட்ரீட்மெண்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாத குளியல் சிகிச்சை தான். 3வது, இன்றைக்கு நம்முடைய ராஜ உறுப்புகள்னு சொல்லக்கூடிய மூளை, இதயம், நுரையீரல், ஈரல், சிறுநீரகம், செரிமான மண்டலம் மற்றும் நரம்பு மண்டலம், இந்த 7 ராஜ உறுப்புகளை நாம் பலப்படுத்த வேண்டும். 7 ராஜ உறுப்புகளில் இருக்கக்கூடிய கழிவுகளும் முழுமையாக நீங்கப்பட வேண்டும் அப்படின்னா இந்த அனைத்தையும் ஒரு சேர வேகமாக நடத்தி காட்டுகின்ற, நம்முடைய உடல் உழைப்பு இல்லாமலேயே நடத்தி காட்டுகின்ற ஒரு பெரிய சிகிச்சை தான் பாத குளியல் சிகிச்சைன்னு சொல்லக்கூடிய ஃபுட் பாத். இதை சரியாக நம்ம எடுத்தோம்னா அவ்வளவு பெரிய மாற்றம் உடலில் ஏற்படுவதை பார்க்க முடியும். ஸோ 7 ராஜ உறுப்புகளுடைய செயல்பாடுகளை சீராக்க சிறந்த சிகிச்சை எதுன்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இந்த பாத குளியல் சிகிச்சையை சொல்லலாம். 4வது, இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் நம் உடலில் இருக்கக்கூடிய நோய்களில் ஒன்று எது தெரியுமா? மன அழுத்தம். இன்றைக்கி காலையில் ஆஃபீஸ் போகிறோம், பேட் டே அட் ஆஃபீஸுங்கிற மாதிரி நிறைய பிரச்சனைகள், வீட்டுக்கு வந்து உட்கார்றோம், மனதில் இருக்கக்கூடிய இறுக்கம், மனதில் இருக்கக்கூடிய வலி,
ஏதேனும் வகையில் நம்ம மனதிலிருந்து வெளிப்படுத்த முடியாத ஒரு பிரச்சனையோடு நம்ம இருக்கோம். உட்காந்து அப்போ நீங்கள் ஒரு ஃபுட்பாத் எடுத்து பாருங்களேன். அப்பா, அந்த பிரச்சனை என்னவோ அந்த பிரச்சனைக்கான தீர்வு கிடைப்பது மட்டும் இல்லை, இந்த மாதிரி 1000 பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, நம்ம பார்த்துக்கலான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உடல்ல பெரிய மாற்றமடைந்து போயிருக்கிறது நம்ம பார்க்க முடியும். அதற்கு உதவி செய்கின்ற மிகப்பெரிய ஒரு சிகிச்சை தான் பாதகுளியல் சிகிச்சை. 5வது பெனிஃபிட் ரொம்ப முக்கியமானது, தூக்கமின்மைக்கு மிகச்சிறந்த மருந்துங்க. இன்னைக்கு யாரெல்லாம் நம்ம குடும்பத்தில் தூக்கமின்மை நோயோடு போராடி கொண்டிருக்கிறீர்களோ, மனநோயோடு போராடி கொண்டிருக்கிறீர்களோ, வேறு ஏதேனும் ஒரு நோயுடைய பக்க விளைவாக தூக்கத்தோடு போராடி கொண்டிருக்கிறீர்களோ, நாம் யாராக இருந்தாலுமே நமக்கு ஏற்படுகின்ற இந்த தூக்கமின்மை நோயை மிகப்பெரிய அளவில் மாற்றி உடலை ஆரோக்கியப்படுத்தக்கூடிய அருமருந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாதகுளியல் சிகிச்சை தான். இது மட்டும் இல்லைங்க, இன்னும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கிறத பார்க்கணும். உங்களுக்காக இன்று 5 பெரிய நோய்கள் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய அந்த 5 பெரிய நோய்களுக்கான 5 வகையான பாதகுளியல் எவ்வாறு செய்யணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். பேப்பர் பேனா எடுத்துங்க, நோட் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு, சர்க்கரை நோயை குறைக்க பாதகுளியல் சிகிச்சை. இன்றைக்கி சர்க்கரை நோய் அப்படிங்கிறது தீர்க்க முடியாத நோய்களில் டைப் 1 சார்ந்த சர்க்கரை நோய் இருக்கிறத பார்க்குறோம். இன்னொரு வகையை இன்றைக்கி பார்க்குறாங்க, நாள்பட்ட சர்க்கரை நோயை டைப் 5 வகை சர்க்கரை நோயின்னு சொல்கிறாங்க. அதாவது சர்க்கரை நோயோடு நேரடியாக மூளை பாதிக்கப்பட்டு மறதி நோயோடு போராடக்கூடியதை இன்றைக்கு டைப் 5 சர்க்கரை நோயின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த டைப் 5 சார்ந்த சர்க்கரை நோய் யாருக்கு வரும்? 10 வருடம், 15 வருடம், 20 வருடம் சர்க்கரை நோயோடு ட்ராவல் செஞ்சிட்ருக்கீங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே அது வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த சர்க்கரை நோயை குறைக்க எந்த பாதகுளியல் சிகிச்சை உதவி செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே போல் சர்க்கரை நோயினால் ஏற்படுகின்ற இன்னொரு பெரிய பக்க விளைவு என்ன? கால்களில் ஏற்படுகின்ற எரிச்சல். திகுதிகுவென்று நெருப்பு எரிஞ்சால் அந்த நெருப்புக்கு பக்கத்தில் நீங்கள் போய் நின்னீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்? எரிச்சல் சொல்ல முடியாத அளவுக்கு உங்களை பாடுபடுத்துது இல்லையா? அந்த மாதிரி ஏற்படுகின்ற எரிச்சலை நீக்க நமக்கு உதவி செய்கின்ற சிறந்த ஒரு மருந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாதகுளியல் சிகிச்சை தான். அதை எப்படி செய்யணும்? ஸோ ஃபஸ்ட்டு ரெமெடி, சர்க்கரை நோயை குறைக்க, சர்க்கரை நோயினால் ஏற்படுகின்ற எரிச்சல் நோயை குறைக்க சிறந்த ஒரு பாதகுளியல் சிகிச்சை எது? பாகற்காய் பாதகுளியல் சிகிச்சை. ஒரு 100 கிராம் பாகற்காய் வாங்குங்க, கொண்டு வந்து நல்லா மிக்சரில் போட்டு மைய அரைங்க. ஒரு அரை வாளி தண்ணீர் எடுத்துங்க, வெந்நீரை எடுத்துங்க, எந்த சூடு உங்கள் கால் பொறுக்குமோ அந்த சூடை எடுத்துங்க. அதில் தூக்கி இந்த பாகக்காவை போட்டு நல்லா கலந்துட்டு 2 காலையும் உள்ளே போட்டுட்டு உட்காருங்க. இதை நான் ஒரு கிளினிக்கல் ட்ரையலாகவே நிறைய பேருக்கு சொல்வேன். நீங்கள் உட்காரத்துக்கு முன்னாடி உங்களோட பிளட் சுகர் என்னன்னு பாருங்கள். நீங்கள் 20 நிமிஷம் உட்கார்ந்த பிறகு உங்களோட பிளட் சுகரை பாருங்கள், ஒரு பெரிய மாற்றம் இருப்பதை பார்க்கலாம். சர்க்கரை நோயினால் ஏற்படுகின்ற பாத எரிச்சல் நோய்க்கு நியூரோபதி சார்ந்த நோயின் பேர். இந்த நியூரோபதி சார்ந்த நோய் இன்றைக்கு தீர்க்க முடியாத நோய்களுடைய வகைப்பாட்டியலில் இன்றைக்கு நவீன மருத்துவமும் அரசும் வைத்திருக்கிறத பார்க்குறோம். மதுரையிலிருந்து ஒரு தொழிலதிபர், அவர் ஏற்கனவே எம்பியாக இருந்தவர். அவர் ஒரு முறை என்னை பார்க்க வந்தபோது அவருக்கு மிக கடுமையான பாத எரிச்சல். இன்றைக்கு அந்த பாத எரிச்சலை குறைக்கக்கூடிய சத்து மருந்துகளிலிருந்து, சத்து ஊசுகளிலிருந்து, ஏன் ரொம்ப ஃப்ராங்காக சொல்லணும்னா ஜெல்லி மீன் சொல்லுவோம் இல்லையா, அந்த ஜெல்லி பீன்லேருந்து எடுக்கக்கூடிய ஒரு வகையான சத்தை கூட ஊசி மூலம் போடக்கூடிய அந்த நரம்பு நோய்க்கு வலியை குறைக்கக்கூடிய சிகிச்சை கூட அவங்க செஞ்சு பார்த்துட்டாங்க. வலி குறையவே இல்லை. வருத்தத்தோடு சொன்னார், எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. சில நேரங்களில் இரவில் ஏற்படுகின்ற இந்த வலியை உணராமல் இருப்பதற்கு போதை தரக்கூடிய மாத்திரைகளை கூட கேட்டு வாங்கலாமான்னு நான் யோசிச்சிருக்கேன், செத்து போயிடலாமான்னு கூட யோசிச்சிருக்கேன் சார் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தத்தோடு என்கிட்ட பகிர்ந்துக்கிட்டார். அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய அவருக்கு நான் கொடுத்த சிகிச்சை என்ன தெரியுமா? உடனே என்னோடய ஹாஸ்பிட்டலில் சொல்லி மதுரையில் அரைவாளி வெந்நீர் கொண்டு வர சொல்லி, பாகக்காய் கொண்டு வர சொல்லி, அரைச்சி அதுக்குள்ளே போட்டு காலை போட்டுட்டு ஒரு 20 மினிட்ஸ் உட்காருங்கண்ணே, ஒன்றும் பண்ண வேண்டாம் அப்படின்னு. ஒரு 20 நிமிஷம் கழித்து காலை எடுத்துட்டு தொடச்சிட்டு எப்படி இருக்குது காலுன்னு கேட்கும்போது கண்ணில் அவருக்கு ஆனந்த கண்ணீர். ரொம்ப நாள் கழித்து காலில் இருக்கக்கூடிய எரிச்சல் குறைஞ்சிருக்கு தம்பி அப்படின்னாரு. இதுதான் உண்மை. இன்றைக்கு சர்க்கரை நோயோடு போராடி கொண்டிருக்கக்கூடிய நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய கணவனோ, மனைவியோ, அம்மாவோ, அப்பாவோ, தாத்தாவோ, பாட்டியோ, குழந்தையோ, யாராக இருந்தாலும் சரி,
இந்த சர்க்கரை நோயை குறைக்கிறதுக்கு மட்டும் இல்லை, சர்க்கரை நோயினால் ஏற்படுகின்ற அந்த எரிச்சல் நோயை குறைப்பதற்கு பாகக்காயை அரைத்து காலில் மூழ்கி வைக்கக்கூடிய அந்த பாத குளியல் சிகிச்சை மிகப்பெரிய அளவில் உதவி செய்கிறத பார்க்க முடியும். ரெண்டாவது, உடல் பருமனை குறைக்க என்ன செய்யணும்? பாத குளியல் செய்தால் உடல் பருமன் குறையுமா? நிச்சயமாக குறையுங்க. இன்றைக்கு இணையங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பேண்டேஜ் மாதிரி ஒன்று விற்கிறத நீங்கள் பார்க்க முடியும். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நைட்டு படுக்கும்போது உங்கள் உள்ளங்காலில் இந்த பேண்டேஜை வந்து ஒட்டி வச்சுருங்க, காலையில் நீங்கள் எடுக்கும்போது பாருங்கள் அது கருப்பாக மாறி இருக்கும். அந்த அளவுக்கு டாக்ஸின் உங்கள் உடம்புலேருந்து வெளியில் போயிருக்கும். அந்த அளவுக்கு உங்களுடைய லிம்ஃபாட்டிக் சிஸ்டம் அந்த இடத்துல ஒர்க் ஆகிருக்கும். அதனால் பாருங்கள், உங்களுக்கு அந்த கால்களுடைய ஆரோக்கியமே மிகப்பெரிய அளவில் மேம்பட்டு போயிருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு பேக், அந்த ஒரு பேண்டேடுடைய விலை மட்டும் 600 ரூபாய் 800 ரூபாய்னு வித்துட்டு இருக்கிறத பார்க்குறோம். இது மிகப்பெரிய அளவில் உபயோகப்படுவது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உடல் எடை குறைய உதவி செய்யும். ஏன்னா உங்கள் லிம்ஃபாட்டிக் சிஸ்டம் ஒர்க் ஆகும். அப்போ உங்கள் கால் குறையும், உங்களோட தொடைப்பகுதி பிட்டப்பகுதி குறையும், வயிற்றில் தேங்கி கிடக்கக்கூடிய லிம்ஃபாட்டிக் ட்ரைனேஜ் சார்ந்த சிரமங்கள் மாறும். அப்போ உங்களுடைய எடை குறையும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல கான்செப்ட். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா, உடல் எடை குறைய நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அரைவாளி வெந்நீர் எடுங்க, அதில் நன்றாக நசுக்கி எடுத்த இஞ்சி வந்து ஒரு 10 கிராம் போடுங்க. நல்ல பேப்பர் பேனா எடுத்து நோட் பண்ணுங்கள். நசுக்கி எடுத்த இஞ்சி வந்து 10 கிராம், ஆப்பிள் சிடார் வினிகர் 10 கிராம், இந்த ரெண்டத்தையும் நன்றாக கலந்துட்டு ஒரு 5 நிமிடம் இது நன்றாக கலந்த பிறகு அதில் பேக்கிங் சோடான்னு சொல்லக்கூடிய சோடாவை ஒரு 5 கிராம் போடுங்க. இந்த 3 விஷயத்தையும் கலந்துட்டு அதில் வந்து நீங்கள் காலை போட்டுட்டு உட்காந்திங்கன்னா, உங்களுடைய பிட்டப்பகுதியிலிருந்து உங்களுடைய கால் வரை இருக்கக்கூடிய லிம்ஃபாட்டிக் சிஸ்டம் தூண்டப்படுறதுனால கால்களில் தேங்கி கிடக்கக்கூடிய கழிவாக இருக்கக்கூடிய நீர் அனைத்தும் உடலை விட்டு வெளியேறுவதை நீங்கள் பார்க்கலாம். திடீரென்று உங்களுடைய இடுப்பு சுருங்கி போகிறதையும் தொடைப்பகுதி சுருங்கி போகிறதையும் உங்களுடைய இயக்கமே மாறி போகிறதையும் நம்ம பார்க்க முடியும். பட் அ வெரி சிம்பிள் ரெமெடி, வெரி எஃபெக்டிவ் ரெமெடி. நான் சொன்ன மாதிரி 3 பொருட்கள் தான் தேவை. என்ன தேவை? முதல்ல போட வேண்டியது ஆப்பிள் சிடார் வினிகர், அடுத்து இஞ்சி. இது ரெண்டும் ஒரு 5 நிமிடம் ஆன பிறகு அதில் ஒரு அரை கரண்டி பேக்கிங் சோடா போட்டால் போதும். உடல் எடையை குறைப்பதற்கு, குறிப்பாக இடுப்பிலிருந்து கால் வரை இருக்கக்கூடிய உடல் முழுவதும் ஊதி போயிருக்கக்கூடிய செல்லுலைட்டிஸ் சார்ந்த சிகிச்சையை குறைக்க இது ஒரு சிறந்த சிகிச்சை அப்படிங்கிறது சொல்லலாம். மூன்றாவது, அதைவிட முக்கியமானது, இன்றைக்கு பெண்களுக்கு ஏற்படுகின்ற மாதவிலக்கு கோளாறுகளை எவ்வாறு குறைப்பது? பாத குளியல் மூலமாகவே குறைக்கலாம். பிசிஓடி, பிசிஓஎஸ், அதே போல் இன்றைக்கு கருமுட்டை பை நீர்க்கட்டிகளைப் போலவே அதீத உதிரப்போக்கால் அவதிப்படுகின்ற பெண்களும், அதீத உதிரப்போக்கு இல்லாமல் உதிரப்போக்கே இல்லாமல் அவதிப்படுகின்ற பெண்களும், கருப்பை வீக்க நோயோடு போராடி கொண்டிருக்கக்கூடிய பெண்களும், நம்ம யாராக இருந்தாலுமே இந்த ஒரு பாத குளியல் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் பலன் கொடுப்பதை பார்க்க முடியும். என்ன செய்யணும்? ஒன்றுமே இல்லைங்க, வாழைப்பூ. நல்லா ஒரு வாழைப்பூவை வாங்கிட்டு வந்து நல்லா தூளாகிற மாதிரி வெட்டிடுங்க. அந்த தோலை தூக்கி போட்டுருங்க. உள்ளே இருக்கக்கூடிய பூவை மட்டும் எடுத்து தூளாக அதை நறுக்குங்க. ஒரு 3/4 வாளி வெந்நீர் எடுத்து நறுக்கிய வாழைப்பூவை அதில் போட்டு நன்றாக கலந்து ஒரு அரை மணி நேரம் ஆன பிறகு, கால் இளஞ்சூடான நிலை ஆன பிறகு கால்களை போட்டு அதுக்குள்ளே ஒரு 20 நிமிஷம் உட்கார முடியுமான்னு பாருங்கள். இதை நீங்கள் செஞ்ச 5வது நிமிடம் உங்களுடைய உடலில் வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த பீரியட்ஸ் பெயின் உடனே குறைஞ்சி போகிறத பார்க்க முடியும். பீரியட்ஸ் முடிஞ்சு 2 வாரம் ஆச்சு, கருமுட்டை முதிர்ச்சி அடையும் போது எனக்கு ஏற்படுகின்ற வலி உமட்டல் வாந்தியிலிருந்து பேதி வரை கொண்டு வருகிறதுன்னு சொல்லக்கூடிய பெண்களுக்கு கூட இந்த வாழைப்பூவை நறுக்கி இட்டு எடுக்கக்கூடிய பாத குளியல் சிகிச்சை மிகச்சிறந்த சிகிச்சைகளில் ஒன்றுன்னு சொல்ல முடியும். இன்றைக்கு பொதுவாக என்கிட்ட குழந்தைகள் வருவாங்க. குறிப்பாக ஒரு எக்ஸாம்பிள் கூட, சாலி கிராமத்திலேருந்து ஒரு பெண் குழந்தை வந்தாங்க. நல்ல வெரி இன்டெலிஜென்ட். அந்த குழந்தைக்கு இருக்க பிரச்சனை என்னென்னா, பீரியட்ஸ் டைமில் அந்த பாப்பாவுக்கு தலை சுத்தல் வரும், வாமிட்டிங் வரும், தலை வலி வரும். 3 days 5 days அது இருந்துட்டு அது முடிஞ்ச பிறகு தான் அந்த பிள்ளையால் ஸ்கூலுக்கே போக முடியும். அந்த அளவுக்கு மிக கடுமையான வலியை உருவாக்கக்கூடிய ஒன்றாக இருந்தது எது அப்படின்னா அந்த பீரியட்ஸ் பெயின் தான். நிறைய மருத்துவர்கள், நிறைய ஊசிகள் எதுவுமே வேலை செய்யலை. அவங்க அப்பாவும் அம்மாவும் அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வரும்போது அம்மாவோட இன்ட்ரெஸ்ட்டில் அந்த பொண்ணு வந்திருந்தாங்க. அப்பாவுக்கு இதில் கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டே கிடையாது. அவர் வரும்போதே, இல்லைங்க இதெல்லாம் நாங்கள் நிறைய பார்த்துட்டோம், யூஸ் ஆகாதுன்னு எனக்கு தெரியும், பட் இவங்க சொல்கிறாங்கன்னு நான் கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னாரு. அப்போ அவங்களுக்கு நான் சொன்ன இந்த ஒரு ஹோம் ரெமெடியை வீட்லேயே செய்யுங்க.
3 மந்த்ஸ் செய்யுங்க. 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் கூட்டிகிட்டு வாங்க, பாப்பா எப்படி இருக்கான்னு பார்ப்போம். 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் வந்த குழந்தை அவங்களுக்கு தலைவலி கிடையாது, வாமிட்டிங் கிடையாது, வயிற்று வலி கிடையாது, எதுவுமே கிடையாது. இதுக்கு அவங்க செஞ்சது என்ன? 2 வாரத்திற்கு 2 முறை இந்த ஃபுட் பாத் எடுக்கணும். தண்ணியில் வெந்நீரில் வாழைப்பூவை நறுக்கி போட்டு உட்காந்து ஃபுட் பாத் எடுக்கணும். நிறைய வகையான ஃபுட் பாத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி இணையங்கள்லாம் போய் ஒரு ஃபுட் பாத் எடுக்கணும் அப்படின்னாலே நிறைய ரெசிம்பி வரதை பார்க்க முடியும். இன்றைக்கு வந்து நிறைய வாசனை திரவியங்களை போட்டு உட்காரக்கூடிய ஃபுட் பாத்லாம் வரதை பார்க்க முடியும். நான் மெடிக்கல் ஆஸ்பெக்டில் சொல்கிறேன், அது வெல்னஸ் ஆஸ்பெக்டாக இருக்கிறது. ஆரோக்கியத்திற்கு என்ன வேணும்னு நான் சொல்லி கொடுக்குறேன், அது நலமாக வாழ்வதற்கு இருக்கக்கூடிய ஃபுட் பாத். ஸோ அது வேறு, இது வேறு. 4வது, இன்றைக்கு சிறுநீரக நோய்கள் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் நம்மை பாதிக்கக்கூடிய நோய்களாக, உலகத்திலேயே மிகப்பெரிய 2வது பொருளாதாரமாக இந்தியா வளரக்கூடும்னு நிறைய பேசி கொண்டிருந்தாலும் கூட இந்த சிறுநீரக நோய் நம்முடைய வளர்ச்சியை பாதிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே ஒத்துக்கத்தான் வேணும். அப்போ சிறுநீரக நோயோடு போராடி கொண்டிருப்பவர்கள் என்ன செய்யலாம்? சிறுநீரக நோயோடு போராடி கொண்டிருப்பவர்கள் குறிப்பாக சிறுநீர் வெளியில் போல, ரத்தத்தில் கிரியாட்டின் அளவு அதிகமாக இருக்குது, கால்களுடைய வீக்கம் இருக்கிறது, இந்த வீக்கத்தை குறைக்க நாம் என்ன செய்ய முடியும் அப்படின்னு போராடி கொண்டிருப்பவர்கள் யாராவது இருக்கீங்கன்னா, ஒரு அரைவாளி வெந்நீர் எடுத்து அதில் ஒரு தேக்கரண்டி வசம்பு கலந்து அந்த வசம்பு நீரில் காலை வைத்து உட்கார்ந்தாலே போதும். கொஞ்சம் கொஞ்சமாக சிறுநீர் பெருக்கியாக இது செயல்பட்டு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கி விடுவதை பார்க்க முடியும். சில விஷயங்கள்லாம் நம்ம இன்றைக்கு செய்து நாளைக்கு பலனை எதிர்பார்க்க முடியுமா? முடியாது. ஆனால் சில விஷயங்களை தொடர்ந்து நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய ஆரோக்கியம் மேம்படுவது மட்டுமல்ல, இந்த நோய் சார்ந்த சிரமங்கள் குறைவதை பார்க்கலாம். ஒரு டயாலிசிஸ்க்கு இந்த பாத குளியல் மாற்றா கிடையாது. ஆனால் டயாலிசிஸ் செய்தாலும் குறையாத உப்புடைய சதவீதத்தை குறைக்கவும், டயாலிசிஸ் செய்யும் போது நமக்கு ஏற்படுகின்ற வலி வேதனைகளை குறைக்கவும் மிகச்சிறந்த மருந்து எதுன்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இந்த பாத குளியல் சிகிச்சையை நம்ம சொல்லலாம். வழக்கமாக நாம் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய கன்வென்ஷனல் ட்ரீட்மெண்ட்ஸ் என்ன இருக்கோ அந்த ட்ரீட்மெண்ட்ஸுடைய சேர்த்து இதை நம்ம செய்ய ஆரம்பித்தோம்னா, எவ்வாறு என்னுடைய இன்னொரு வீடியோவில் சிறுநீரக செயலிழப்புக்கு விருக்க மாத்திரைகள் சிறந்த மாத்திரைகள்னு சொல்லும்போது, அது கூடவே எவ்வாறு இஞ்சி ஒத்தடம் கொடுப்பதும், அது கூடவே எவ்வாறு வசம்பு 10 போடுவதும் பெரிதாக உதவும் சொன்னோமோ, அதுபோல சிறுநீரக நோயோடு போராடி கொண்டிருப்பவர்கள் அல்லது சிறுநீரக நோய்க்காக ஆல்ரெடி டயாலிசிஸ் சிகிச்சையில் இருப்பவர்கள் கூட இந்த அரைவாளி வெந்நீரில் கொஞ்சம் வசம்பை போட்டு நன்றாக கலந்து ஒரு 5 நிமிடத்திற்கு பிறகு இளம் சூடான அந்த தண்ணீரில் வெந்நீரில் காலை வைத்தாலே, ஒரு அரை மணி நேரம் உட்கார்ந்தாலே சிறுநீர் வருவதை பார்க்க முடியும். டயாலிசிஸ் போக ஆரம்பித்தா ஃபஸ்ட்டு உடம்புல வரக்கூடிய மாற்றம் என்ன? சிறுநீரே வராது. ஆனால் காலப்பட்டு உட்கார்ந்தா என்ன ஆகும்? கிராஜுவலாக கொஞ்சம் கொஞ்சமாக 10 மில்லி, 20 மில்லி, 50 மில்லி, 60 மில்லின்னு அந்த அளவு வருவதை நம்ம பார்க்க முடியும். சிறுநீரகம் மீண்டும் வேலை செய்ய ஆரம்பித்து விடுவதை நம்ம பார்க்க முடியும். 5வது பாத குளியல் என்னோட ஃபேவரெட்டுங்க. என்ன ஃபேவரெட் தெரியுமா? 5 நோய்களுக்கு இது ஒன்று பண்ணாலே போதும். உங்களுடைய இரத்த அழுத்தம், உங்களுக்கு இருக்கக்கூடிய தூக்கமின்மை, உங்களுக்கு இருக்கக்கூடிய கடுமையான மூட்டு முடக்குவாதம் சார்ந்த வலிகள், கடுமையான உள்ளச்சோர்வு, கடுமையான தூக்கமின்மை, இந்த 5 நோய்கள், தூக்கமின்மையில் ஆரம்பித்து மன அழுத்தத்தால் ஏற்படுகின்ற தூக்கமின்மை வரை இந்த 5 நோய்களுக்கும் இந்த ஒரே ஒரு பாத குளியல் நீங்கள் எடுத்தால் போதும். அது என்ன பண்ணுறது? 2 வாளி இதுக்கு தேவைங்க. ஒரு வாளியில் உங்கள் காலை வைக்கக்கூடிய அளவுக்கு சூடான நீரை நிரப்புங்க. இன்னொரு வாளியில் குளிர்ந்த நீர், கொஞ்சம் ஐஸ் கட்டி போட்டு இருப்பது போல் குளிர்ந்த நீரை நிரப்புங்க. ஒரு 5 நிமிடம் உங்களுடைய காலை வெந்நீரில் வைங்க. அடுத்த 5 நிமிடம் குளிர்ந்த நீரில் வைங்க. இந்த மாதிரி 5 நிமிடம் 5 நிமிடம்ங்கிற மாதிரி 6 முறை 30 நிமிடம் நீங்கள் செய்யும்போது உங்கள் உடம்புல மூளைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஷாக் அது கிடைக்கும்போது அது நிறைய அணுக்களை உற்பத்தி செய்து உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பும் எவ்வாறு வேலை செய்கிறது அப்படிங்கிற ஒரு புத்துணர்வு நிலையை அது அடையும் போது உடம்பில் இருக்கக்கூடிய நோய் காரணிகளும் வலிகளும் வேகமாக குறைந்து போவதை பார்க்க முடியும். சென்னை தாம்பரத்திலிருந்து ஒரு நர்ஸ் அம்மா என்னை பார்க்க வந்திருந்தாங்க. அவங்களுக்கு வந்து 58 வயது, 6 மாத்திரைகள் சாப்பிட்றாங்க. பிளட் ப்ரெஷருக்கு, ப்ரெஷர் குறையவே இல்லை. அவங்கள கூட்டிகிட்டு வந்தது அவங்களுடைய பையன். ரொம்ப பயத்தோட கிட்னி கொஞ்சம் அடிவாங்க ஆரம்பிக்குது சார், அம்மாவுக்கு சொன்னால் புரிய மாட்டேங்குது, ஸோ நேச்சுரலாக எனக்கு ஏதாவது ஒரு விஷயம் சொல்லி கொடுங்க அப்படின்னு வந்திருந்தாங்க. அம்மா வந்து மருந்து சாப்பிட தயாராக இல்லை,
யோகா தியானம்லாம் பண்ணுறோம், பட் அது கூட ப்ளீஸ் எங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுங்கள் அப்படின்னாங்க. வரும்போது அவங்களுடைய கிரியாட்டின் அளவு 2.8. அந்த அம்மாவுக்கு ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் ஆல்ரெடி இருந்து அதுக்கான மருந்துகளை சாப்பிட்டுட்டு இருக்காங்க. கண்புரை பாதிப்புக்காக ஒரு கண்ணில் அறுவை சிகிச்சை கூட செய்தாகிவிட்டது. அப்போ அவங்களுக்கு என்ன பண்ண முடியும்? அப்போ நான் சுலபமாக அவங்க பையன்கிட்ட சொன்னேன், அடுத்த 3 வார காலங்களுக்கு காலை ஒரு வேளை, மாலை ஒரு வேளை இந்த மாதிரி அரைவாளி வெந்நீர் எடுங்க, அரைவாளி தண்ணீர் எடுங்க. முதல்ல வெந்நீரில் காலை போட்டு உட்கார வைங்க, அதுக்கப்புறம் மீண்டும் தண்ணீரில் காலை போட்டு உட்கார வைங்கன்னு சொல்லி இந்த சிகிச்சையை தொடர்ந்து செய்யுங்க அப்படின்னும் போது அவங்க உடம்புல அசாதாரணமான நல்ல மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பித்தது. கண் விழியில் ஒரு பெரிய மாற்றம் இருந்தது, உடம்புடைய பலம் தைரியத்தில் ஒரு பெரிய மாற்றம் இருந்தது. இந்த மாதிரி நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டதை பார்க்க முடிந்தது. எதுக்காக இன்னைக்கு சொல்கிறேன்னா, தூக்கமின்மையாக இருக்கட்டும், உடல் பருமனாக இருக்கட்டும், இன்றைக்கு உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் என்னதான் முழுமை பெற முடியாத முயற்சிகளாக இருந்தாலும், நீங்கள் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 15 நிமிஷம் சுடுதண்ணியில் காலும், ஒரு 15 நிமிஷம் குளிர்ந்தண்ணியில் காலும் மாறி 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 வச்சுட்டு படுத்திங்கன்னா அவ்வளவு பெரிய சிறந்த மாற்றங்கள் உங்கள் உடம்புல ஏற்படுவதை பார்க்க முடியும். இன்றைக்கி நம்ம நிறைய விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பாத குளியல்னா என்ன, முதல்ல ஃபுட் பாத்னா என்ன, அதை செய்யும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்ன, அதே போல் 5 பெரிய நோய்களாக இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய நோய்களுக்கு ஒரு நாளைக்கு 15 நிமிடம் நேரம் செலவு செய்யும் போது அது எவ்வாறு நம்முடைய ஆரோக்கியத்தை மாற்றுகிறது அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பார்த்தோம். எல்லாருக்கும் திரும்ப திரும்ப நான் சொல்றது என்னன்னா, நீங்கள் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய சிகிச்சைக்கு மாற்றாக இந்த பாத குளியல் கிடையாது. ஆனால் நீங்கள் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய சிகிச்சை செய்யாத வலி நிவாரணத்தையும் ஆரோக்கியத்தையும் இது கொடுக்கும். அப்போ எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய சிகிச்சையோட பேரலாக இதை செய்யும்போது அவ்வளவு பெரிய மாற்றம் உடலில் ஏற்படுவதை பார்க்க முடியும். இந்த முயற்சியை செய்ய நீங்கள் தயாரா அப்படிங்கிறது தான் கேள்வி. நமக்கு சேலம் மருத்துவமனைக்கு எவ்வளோ பேர் இந்த பாகக்காய் பாத குளியலை பற்றி சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காங்க. கோயம்புத்தூர் மருத்துவமனைக்கு என்னை பார்க்கக்கூடிய நிறைய பேர் இந்த வெந்நீர் தண்ணீர் அந்த ஒரு பாத குளியலை பற்றி மகிழ்ச்சியோடு என்னிடத்தில் நிறைய நேரங்கள் பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல் இந்த வசம்பு போட்டு சிறுநீர் கழிக்கக்கூடிய அந்த ஒரு பாத குளியலுக்காக பெங்களூர் மருத்துவமனையில் நிறைய பேர் எங்கிட்ட அந்த பாராட்ட சொல்லியிருக்காங்க. ஏன்னா என்னென்னமோ செஞ்சு பார்த்தோம், ஒர்க் ஆகலை, ஹோப்லெஸ் டயாலிசிஸ் தான் போகணுங்கிற நிலைமையில கூட இந்த பாத குளியல் செய்யும்போது யூரின் அவுட்புட் வர ஆரம்பிச்சது. அப்போ டாக்டர்ஸே கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலான்னு சொல்லி இன்றைக்கு நான் டயாலிசிஸ் இல்லாமல் இருப்பதற்கு இந்த பாத குளியலே பெரிய காரணம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த பாத குளியல் சிகிச்சைலாம் மிகச்சிறந்த சிகிச்சைகளில் ஒன்று. இந்த நிகழ்ச்சி, இந்த ப்ரோக்ராம் உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த பாத குளியல் சிகிச்சை புதியதான ஒரு விஷயமாக நம்ம பார்க்குறோம். ஆனால் இல்லைங்க, பல 1000 வருடங்களாக நம் சமூகத்தில் இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சிகிச்சை. இதை முறையாக நீங்கள் பயன்படுத்தி நோய்கள் அற்ற ஒரு மனித வாழ்க்கையை அடைய வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு பிரார்த்தனை. இந்த வீடியோ சார்ந்த உங்களுடைய கேள்விகளை இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் கேட்க முடியுமான்னு பாருங்கள். அண்ட் அகெயின் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள், தோழர்கள், நலம் விரும்பிகள், உங்கள் கம்யூனிட்டி குரூப், உங்களுடைய ஆஃபீஸில் நீங்கள் வச்சுருக்கக்கூடிய சிட் சாட் குரூப், லாஃபிங் குரூப், ரகசியம் பேசக்கூடிய ஒரு குரூப்னு நிறைய வச்சுருப்போமே, அது எல்லாத்துலேயும் வாட்ஸ்அப்லேயும் இன்ஸ்டாலேயும் ஃபேஸ்புக்லேயும் இந்த வீடியோவை ஷேர் பண்ண முடியுமான்னு பாருங்கள். ஷேர் பண்ணிவிட்டு இதை தொடர்ந்து செஞ்சுட்டு திரும்ப எப்படி இந்த பாத குளியல்கள் உங்களுடைய ஆரோக்கியத்தை, மருந்துகள் கூட செய்யாத ஆரோக்கியத்தை, மருந்துகள் கூட இதை எடுக்கும்போது உங்களுடைய ஆரோக்கியத்தையும் மகிழ்ச்சியையும் மீட்டெடுத்து கொடுத்தது அப்படிங்கிறத என்னிடத்தில் பகிர்ந்து கொள்ள முடியுமான்னு பாருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.